மோசையே ஒரு அதிசயமான ஆள் தான். எவ்வளோ அதிசயம் மோசே வாழ்க்கையில். பிறந்த உடனே குழந்தை அழகாக இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா ஒளிச்சு வைக்கிறாங்க. 3 மாதம்தான் மனுஷ பலத்தில் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. 120 வருஷமா கடவுள் தாம் பலத்தில் தான் காப்பாற்றினார். அந்த குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு நதியில் விட்டுடுறாங்க. கர்த்தர் காற்றை வீச செய்கிறார். சரியாக பார்வோனுடைய மகள் வர்ற இடத்துக்கு அந்த குழந்தையனுடைய நாணர் பெட்டி போகிறது. அவ திறந்து பார்க்கிறா. அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, இவ்வளவு அழகான குழந்தையா, எனக்கே நான் இந்த குழந்தைய எடுத்துக்கிறேன். ஆண்டவர் மோசேக்கு என்ன கொடுத்து ஏமாத்துறாரு? எல்லாரையும் அழகு கொடுத்து ஏமாத்திட்டார். இப்ப பார்வோனுக்கு பேரனா அந்த குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குது. அதுவும் ஒரு அதிசயம் தானே. எகிப்துல இருந்து தப்பிச்சு போனது ஒரு அதிசயம். எகிப்துக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னால முட்செடியிலே அவர் பார்த்தது அந்த அதிசயம். மோசையே ஒரு அதிசயமான மனுஷன் தான். உங்களை பார்த்து சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்கு மகிமையா நீங்க இருக்கிற வட்டாரத்தில், நீங்க இருக்கிற ஏரியாவில் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படும்படியாய் தேவன் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குவார். தேவன் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆமே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? எல்லாருக்கும் உங்களை ஒரு ஆச்சரியமா வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா.